136ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்திலே பார்க்க முடியும். திருப்பிக் கொள்ளலாமா? 136ஆம் சங்கீதத்தினுடைய முதலாம் வசனம். யாரோ வாசிக்கலாம்? நிறுத்திக்கொள்ளாமல் வாசிக்கலாம். 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், இன்னொரு சங்கீதத்துல நாம் இப்படியான ஒரு வசனத்தை பார்க்கின்றோம். அதே வசனம் இன்னொரு சங்கீதத்திலும் நாம் பார்க்க முடிகிறது. சரி, இப்பொழுது இன்னொரு வசனத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதிலே நாம் அதே சங்கீதத்தினுடைய 26 வசனங்களை பார்க்கின்ற பொழுதும் கடைசியில பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சங்கீதம் 136லே நீங்கள் பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர் கிருபை என்றும் உள்ளது. 136ஆம் சங்கீதத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தீர்களானால் ஒவ்வொரு வசனத்தின் முடிவிலும் எப்படி முடிகிறது? அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் கிருபை என்றும் உள்ள காரணத்தினாலே நாம் அவரை எப்பொழுதும் நம்ப முடியும். ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், 34ஆம் சங்கீதத்திற்கு நாம் சொல்வோம் என்றால் அங்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்க முடியும். அது என்ன? 34ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் என்று நான் நினைவுபடுத்தி பார்க்கிறேன். வாசிக்கலாம். சங்கீதம் 34:8. இது தாவீது எழுதின சங்கீதம். அங்கு சொல்லுகிறார் பாருங்கள், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை நாம் இங்கும் பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இப்பொழுது 118ஆம் சங்கீதத்திற்கு நாம் வருகின்றோம். அங்கு மறுபடியும் பார்க்கின்றோம். அதே முதலாம் வசனத்தை வாசிக்கின்றோம். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கலாமா? கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். சங்கீதம் 34:8 கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இந்த 118ஆம் சங்கீதத்தினுடைய முதலாம் வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் நல்லவர் என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த 34ஆம் சங்கீதத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அது அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டது. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்று 118ஆம் சங்கீதத்திலே யார் எழுதினார்கள் என்று தெரியவில்லை. அந்த சங்கீதத்திலே கர்த்தர் நல்லவர் என்று அவர் சொல்லி முடித்து விட்டார். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். ஆனால் தாவீது ஒருபடி மேலாக போகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசித்து பாருங்கள். பல நேரங்களிலே நாம் சொல்வது உண்டு. எப்படி? ஏதாவது ஒரு தின்பண்டத்தையோ உணவு பண்டத்தையோ நாம் ருசித்து விட்டு அது மிகவும் அருமையாக இருந்தது என்று சொல்லுவோம். அது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்வதை விட அதை இன்னொருவருக்கு கொடுத்து இதை ருசித்து பாருங்கள், அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள் நான் என்ன சொன்னேன் என்பதை குறித்து. இதை சமாரியா பெண் செய்தாள். வாசிக்கலாமா? யோவான் 4ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அவள் எப்படி செய்கிறாள் என்பதை நாம் பார்க்கலாம். இது நமக்கு ஒருவேளை பழக்கப்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அங்கு நாம் அந்த காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்தி பார்ப்பது நல்லது. இந்த நபர் மேசியாதானோ, வந்து பாருங்கள் என்று தன்னுடைய கிராமத்து மக்களை அவள் அழைக்கின்றாள். பார்க்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நடந்திருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வாசிக்கலாம். யோவான் 4:28-29 வாசிக்கிறீங்களா? அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றாள். சங்கீதம் 34:8 நான் நினைவுபடுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ வந்து பாருங்கள், அவரை வந்து பாருங்கள், அவரை ருசித்து பாருங்கள்.
அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை ஒரு இரட்சகராக, மீட்பராக நமக்கு காட்சியளித்து விட்டார், காண்பித்து கொடுத்து விட்டார், வெளிப்படுத்தி விட்டார். நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஒரு அருமையான பாடல் பாடினோம். நான் உம்மை முழு மனதாலும் சிநேகிப்பேன் என் இயேசுவே, நேசிப்பேன் என் இயேசுவே. எப்பொழுது இந்த நேசம் வருகிறது? அவரை ருசித்து பார்க்கின்ற பொழுது அந்த நேசம் வருகிறது. ருசித்து பார்க்காமல் அந்த நேசம் நமக்கு வராது. சமாரிய பெண் சற்று முன்னர் குடத்திற்கு தண்ணீரை நிரப்ப வேண்டும் என்று தான் வந்தாள். ஆனால் அவருடைய ஆத்துமாவிலே ஜீவ தண்ணீர் நிரம்ப ஆரம்பித்தது. ஹல்லேலூயா சொல்லாமா? பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு உங்களையும் என்னைக்கும் ஆண்டவர் தம்முடைய ஜீவ தண்ணீரினால் நிரப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் சொல்லுகிறார் பாருங்கள், 13ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 14. அதே யோவான் 4ஆம் அதிகாரம் 13, 14. பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, that is the speciality of Jesus Christ. That is the speciality of Jesus Christ. என்ன சொல்ல விரும்புகிறேன்? அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், வந்து பாருங்கள். ஒரு கிராமத்து மக்களையே அழைத்து கொண்டு வருகின்றதான ஒரு பெண்மணியாக, ஒரு சுவிசேஷகியாக இந்த சமாரிய பெண் திகழ்கின்றாள், விளங்குகின்றாள். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. முடிந்த வரையிலே நாம் இன்னொருவருக்கு சுவிசேஷத்தை, இதுவரையில் யாரும் கேட்டிராத அந்த சுவிசேஷத்தை அந்த மக்களுக்கு நாம் சொல்வதற்கு ஆண்டவர் நம்மை பணித்திருக்கிறார். ஒரு சுவிசேஷகியாக, ஒரு இவாஞ்சலிஸ்டாக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய நற்செய்தி பணியாளர்களாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். பாருங்கள், இந்த நாளிலே நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார். அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் வேதத்திற்கு செவி கொடுக்கும்படியாக ஆண்டவர் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். நான் காலையில் யோசித்துக் கொண்டிருந்தேன், ஒருவேளை நம் ஆலயத்திற்கு சென்றுதான் வழிபட வேண்டுமா என்று யோசித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் கிருபையாக உங்களை இந்த ஆராதனைக்கு அழைத்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. சரி, பாருங்கள், இவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் எப்படிப்பட்டதான்? அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீரை கொடுக்கின்றார். இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் தெரியுமா? இதை குறித்து இன்று காலையிலே நான் வேறு ஒரு கோணத்திலே ஆராய்ந்து கொண்டிருந்த பொழுது வாசிக்கலாம். இப்ப 10ஆம் வசனத்தை வாசித்து விட்டு பிறகு நாம் அடுத்த வசனத்திற்கு போகலாம். 10. அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருந்தாயானால் நீயோ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். Jesus Christ is a source of living water. இயேசு கிறிஸ்து தானே, அவர் ஒருவர் தான் ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் என்று சொல்லலாம். அவர் மூல காரணர். அவரை விட்டால் ஜீவ தண்ணீர் வேறு எங்கும் கிடைக்காது. ஹல்லேலூயா சொல்லாமா? அவரை விட்டு விட்டால் ஜீவ தண்ணீரை நீங்களும் நானும் எங்கும் பெற முடியாது. இதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திட்டமும் தெளிவுமாக சமாரியா பெண்ணிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள்,
இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். ஆமென். ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய தகுதியும் வழியும் ஒரே ஒருவரிடம்தான் இருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் இயேசு கிறிஸ்து. அவரை விட்டால் வேறு வழிகளை பார்க்கலாமா? இதை பற்றி நான் இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். இதுவும் நாம் அறிந்த ஒரு வேத பகுதியாக இருந்தாலும் நான் அதை இணைத்து பார்க்கின்றேன். யோவான் 6ஆம் அதிகாரம் 67, 68 வாசிக்கலாமா? யோவான் 6, 67, 68. 66 வாசிங்க. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. ஆமென். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சமாரியா பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தார். ஜீவ தண்ணீர் என்றால் என்ன? அது வேறு ஒன்றுமல்ல, ஆண்டவருடைய வசனம். ஆமென். The word of God. இந்த word of God, இதைத்தான் நித்திய ஜீவ வசனங்கள் என்று பேதுரு சொல்லுகிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன். வேறு யாரிடமும் இந்த நித்திய ஜீவ வசனங்கள் இல்லை. ஆமென். இயேசுவிடம் தான் உண்டு. ஆகவே இயேசு சுவாமி பேசுகின்ற வார்த்தைகளை நாம் அப்படியே உள்வாங்கிக் கொள்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாமே அந்த நீரூற்றாக மாறிவிடுகிறோம். வாசிக்கலாமா? அது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கின்ற அந்த வார்த்தையை பாருங்கள். யோவான் 4:14, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே, நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற. அல்லேலூயா. அப்போ நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கணும்? நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்க வேண்டும். நம்மிடத்தில் மற்றவர்கள் வந்து அந்த பானத்தை பருகிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு the very purpose of making this online meet, நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கின்ற பொழுது இந்த வசனம் மற்றவர்களுக்கும் சென்றடையட்டும். இங்கு தியானிக்கின்ற இந்த தியானமானது, இந்த வசனமானது, இந்த ஒரு ஆராதனையானது மற்றவர்களுக்கும் பிரயோஜனப்பட வேண்டும். இது வெளியிலும் பாய்வதாக, நீரூற்று வெளியிலும் பாய்வதாக நான் நினைக்கிறேன். அது நீதிமொழிகள் புத்தகத்தில் ஒரு வசனம் வருகிறது, நான் நினைவுபடுத்துகிறேன். உன் ஊற்று கால்கள் வெளியிலும் பாய்வதாக. கொஞ்சம் எடுத்தீங்கன்னா வாசிங்க. இந்த வசனங்களை நம்ம மறந்துடக்கூடாது. பாருங்க, எல்லாம் ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு இடத்துல தொடர்புடையதாக இருக்கிறதை நான் பார்க்கிறேன். உன் ஊற்றுக்கண் வெளியிலும் பாய்வதாக என்ற ஒரு வசனத்தை நான் இங்கு நீதிமொழிகள் புத்தகத்திலே நான் கண்டுபிடித்தேன். சரி, அதை நீங்கள் ஒரு பக்கம் பார்த்து கொண்டிருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 10:11 யாராவது வாசிக்கிறீங்களா? அதுக்குள்ள இதையும் கண்டுபிடித்து விடலாம். கண்டுபிடித்து விட்டேன். அந்த வசனத்தை பார்க்கலாம். இப்ப இதை வாசித்து விட்டு அதையும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 10:11. வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். இரண்டாவது பாட்டு நமக்கு வேண்டாம். கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாயை அடைக்கும். துன்மார்க்கனை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு நேரத்தை நாம் வீணடிக்க வேண்டாம். முதல் காரியத்தை மாத்திரம் பார்க்கலாம். நீதிமானுடைய வாய், நீதிமானுடைய வாய் எப்படிப்பட்டதா? ஜீவ ஊற்று. பாத்தீங்களா? நம்ம வாயை திறந்தா என்னங்க வரணும்? ஜீவ ஊற்று வருதா? ஜீவ ஊற்று தான் வருது அப்படின்னா நம்ம நீதிமான் ஒத்துக்கலாம். அல்லது நீதிமான இருந்தா அவன் வாயிலுக்கு என்னத்தான் வரும்? ஜீவ ஊற்று தான் வரும். வேற ஊற்றெல்லாம் வருது சில நேரங்கள்ல. அப்படி இருந்தா அங்க நீதிமானுடைய சாயல் கொஞ்சம் மாறி போயிருது. நீதிமான் அங்க மறைந்து வேறு ஒருவன் வெளிப்படுகிறான் இல்லைங்களா? அதுதான் சொல்றாரு பாருங்க, துதியும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படலாம். சம்டைம்ஸ் நமக்கு நம்முடைய உள்ளத்திலிருந்து, உள்ளத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லுவாங்க. ஆகவேதான் பாருங்க, நமக்கு எப்பவுமே ஆண்டவருடைய வசனத்தை அதிகமாக அதிகமாக நாம் உள்ளே தேக்கி வைக்கின்ற பொழுது
அது உள்ளிருந்து வெளியே ஜீவ ஊற்றாக வர வேண்டும். நீதிமானுடைய வாய் எப்படி இருக்க வேண்டுமா? ஜீவ ஊற்று. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. பாருங்க, இதைத்தான் திரும்பவும் நான் நினைவுபடுத்துகிறேன். யோவான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கலாம். 14 கடைசி பகுதி. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற எப்படி இருக்குமா? நீரூற்றாய் இருக்கும். நீரூற்றாய் இருக்கும். அந்த நீரூற்றுங்கிற வார்த்தை இங்க வந்துருச்சா? எங்க வந்திருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. ஜீவ ஊற்று இல்லையா? அவனுக்குள்ளே ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். இங்க ஜீவ ஊற்று. என்ன பாருங்க, அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்களேன். அப்போ இந்த அவனுக்குள்ளே அந்த ஜீவ தண்ணீர் போக 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 நான் இப்படி எடுத்துக்கொள்கிறேன். ஒரு மனிதன் அவன் மண் பாண்டமாக இருக்கிறான். அவனுக்குள்ளே ஜீவ ஊற்று, ஜீவ ஊற்று என்று சொல்வதை விட ஜீவ தண்ணீர் உள்ளே போக 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 அவன் எப்படி ஆகிவிடுகிறான்? He is a container of living water. He is a container of living water. ஒரு பாட்டில்ல நீங்க சுத்தமான தண்ணியை பிடிச்சீங்கன்னா அந்த தண்ணீர் குடி தண்ணீர் பாட்டில்னு சொல்லலாம் இல்லைங்களா? அதே தண்ணீர்ல அதே பாட்டில வேற ஒரு பானத்தை ஊற்றணும்னா, நான் சில பேர்களை சொல்ல விரும்பல, அந்த பாட்டில் வேற எப்படி ஆயிடுது? வேற ஒரு பாட்டிலா மாறிடுது. பாட்டில் மேல தவறு இல்லை. பாட்டிலுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் குடி தண்ணி பாட்டில்னு சொல்லுவோம் இல்லையா? ட்ரிங்கிங் வாட்டர். அந்த பாட்டில பார்த்தோம்னா கண்டெய்னர் வந்து என்ன? வாட் இஸ் தட் பாட்டில்? தட் பாட்டில் இஸ் ட்ரிங்கிங் வாட்டர் பாட்டில். ட்ரிங்கிங் வாட்டர், கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம். சம்டைம்ஸ் என்ன பண்றோம் பார்த்தீங்களா? எல்லார் வீட்லயும் இந்த பழக்கம் இருக்கும். கூல் ட்ரிங்க்ஸை குடிச்சு முடிச்சுட்டு யாரும் என்ன பண்றது இல்ல, அந்த பாட்டில தூக்கி போடுவீங்களா? வச்சுக்கிறது இல்ல, தூக்கி போட்டுறது. எனக்கு வச்சுக்கிறது இல்ல சார், தூக்கி போட்டுறது. இல்லைங்க சிஸ்டர், நீங்க என்னங்க? ஆத்மா, உங்களுடைய என்னுடைய சிந்தை, உங்களுடைய என்னுடைய இருதயம் தேவ வசனத்தினால் நிறைய 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 உள்ளிருந்து வெளியே வருகின்ற வார்த்தை எப்படி இருக்கும்? ஜீவ ஊற்றாக இருக்கும் என்பது சந்தேகமே இல்லை. இதைத்தான் நீதிமொழிகள் புத்தகத்தின் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஏன் தெரியுமா? அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு? ஜீவ தண்ணீர் இருக்கிறது. ஆமென். ஜீவ தண்ணீர் இருக்கிறது. அது இருந்துச்சுன்னா வாய் எப்படி வருது? ஜீவ ஊற்றா இருக்குது இல்லையா? சரி, இப்போ நான் இன்னொரு வசனத்தை கண்டுபிடித்தேன் என்று சொன்னேன் அல்லவா? அதையும் வாசிக்க விரும்புகிறேன். அது எங்க இருக்கிறது என்றால் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்துல வாசிங்க 15, 16 யாரா வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 5, 14, 15, 16. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம். தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதியிலும் பாய்வதாக. பாருங்க, இது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு, பரவாயில்ல. இது சாதாரண தண்ணீரை பற்றி தான் பேசப்பட்டிருக்கிறது. உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் பானம் பண்ணு. அந்த காலத்துலாம் கிணறு இருந்தது. இப்ப கிணறு வச்சிருக்கிறோமா? இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கிணறு எல்லாம் இப்ப போய் இப்ப போர் காலங்கள் வந்து விட்டது. அந்த நாட்களிலே கிணறு இருந்த நாட்களை நான் நினைக்கிறேன், அது நினைவுபடுத்தி பார்க்கிறேன். அந்த கிணற்றுல நாம ஒரு வாளியை இறக்கி அந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை நாம் ஆழத்தில் இருக்கும் அந்த தண்ணீரை நாம் எடுத்து பயன்படுத்துவோம். உன் கிணற்றில் உள்ள தண்ணீரையும் உன் துறவில் ஊறுகிற ஜலத்தையும் என்ன செய்யுமா? பானம் பண்ணு, பானம் பண்ணு. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கு? உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. உன் ஊற்றுகள் வெளியிலும் உன் வாய்க்கால்கள் வீதிகளிலும் பாய்வதாக. நான் இப்படி புரிந்து கொள்கிறேன். கிணறு துறவு, கிணறு துறவுல நம்முடைய வீட்டு அந்த பகுதிகளில் தான் இருக்கும். அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் ஊற்றுகள், வாய்க்கால்கள், கிராமப்புறங்கள்லாம் வாய்க்கால்கள் இருக்கும் இல்லையா? அது எங்க பாயும்? வயல்வெளியில பாயும். பாருங்க, வீதிகளிலும் வெளியிலும் வீதிகளிலும் பாய்வதாக, பாய்வதாக. இது நான் நினைக்கிறேன் சாதாரணமான தண்ணீரை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்படியானால் இந்த ஜீவ தண்ணீர் எவ்வளவு சிறப்பானது பாருங்கள். இதை சமாரிய பெண்ணால் தன்னோடு வைத்துக் கொள்ள முடியவில்லை. அவள் அதை சமாரியா என்கின்ற அந்த கிராமத்திற்கு ஊற்ற விரும்புகிறாள். ஹல்லேலூயா. அந்த வீதிக்கு அவள் ஊற்ற விரும்புகிறாள். தன்னுடைய கிராமத்திற்கு பாய்ச்ச விரும்புகிறாள். ஹல்லேலூயா. வாசிக்கலாமா? பாருங்கள், 28, 29 வாசித்து முடித்து விட்டோம். யோவான் 4, 28, 29 மறுபடியும் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்து விட்டு, ஏன் இந்த அம்மா குடத்தை வச்சுட்டு போறாங்க? இது பாருங்க, ஆவியானவர் எவ்வளவு அழகா எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இனிமேல் இந்த குடம் நமக்கு என்ன செய்யல, பிரயோஜனப்படாது. இருக்கட்டும், அது சரீரத்துக்கு தான் தேவை. ஆனால் என்னுடைய ஆத்மாவிற்கு தேவையான ஜீவ தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஒரு கிணறு, ஒரு ஊற்று, ஒரு துறவு. யார் அந்த துறவு, அந்த கிணறு? இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் ஜீவ தண்ணீரை அருள்கின்றார். ஜீவ தண்ணீரை அருள்கின்றார். அவர் கொடுக்கின்ற தண்ணீர் பாருங்கள், நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று சொல்கிறார். நீரூற்றாய் இருக்கும். பாருங்கள், இப்பொழுது என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கலாம். 39. ஆமாங்கம்மா, யோவான் 4:39, 40. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். ஒரு சுவிசேஷகியாக இந்த பெண் சமாரியா கிராமத்திற்கு சென்று என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பற்றி சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நம்முடைய அந்தரங்க காரியங்கள், நாம் செய்த முன்னால் செய்த பாவங்கள், இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்குமா? நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார். God knows everything. Jesus knows everything. அப்பப்போ நாம் அவரிடம் நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் சொல்லி வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு அறிக்கையிட்டு மனம் திரும்புகின்ற பொழுது இந்த சமாரியா பெண் எப்படி ஒரு சுவிசேஷகியாக மாறினாலோ அப்படி உங்களையும் என்னையும் ஆண்டவர் சுவிசேஷகர்களாக மாற்ற விரும்புகிறார். சுவிசேஷகர்கள் என்பவர்கள் பழைய வாழ்க்கையை விட்டு புதிய வாழ்க்கைக்கு திரும்புகின்ற பொழுது நம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு இந்த சமுதாயம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் நாம் பழைய வாழ்க்கையோடு ஆண்டவரிடம் வர முடியாது. அதை விட்டு திரும்பி நாம் புதிய வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது மாத்திரமே ஆண்டவரால் நம்மை பயன்படுத்த முடியும். அசுத்தமான தண்ணீரை கீழே ஊற்றிவிட்டு சுத்தமான தண்ணீரை எப்படி குளத்திலும் பானைகளிலும் நாம் ஊற்றுகின்றோமோ அப்படி போல பழைய மனிதனை களைந்து விட்டு புதிய மனிதனோடு, புதிய இருதயத்தோடு, புதிய கிருபையினாலே நாம் நிறையப்பட்டவர்களாக இன்று காலையிலே ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க நான் விரும்புகின்றேன். நாம் ஒரு பாடலை பாடின பின்பு மறுபடியுமாக நாம் தேவ செய்திக்குள்ளாக தொடர ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஒரு நல்ல பாடல் பாடுவோமா? சுத்த இருதயத்தை. ஸ்தோத்திரம் மகிமைக்கனம் உண்டாவதாக. ஒரு மாற்றம் பெற்ற ஒரு ஸ்திரீ எப்படி அவள் ஆண்டவருடைய வசனத்தை அறிவித்தாள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்ததாக ஒரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம். அது மத்தேயு 5
மார்க் என்று கருதுகிறேன். மார்க்கு மார்க்கு 5ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருப்பதை கண்டு பயந்தார்கள். பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கு பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்பொழுது தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். அப்படியே அவர் படவிலே ஏறின போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். அந்தபடி அவன் போய் இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, மற்றொரு நபரை குறித்து நான் இங்கு உங்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த லேகியோன் என்கின்ற இந்த மனிதனுடைய பழைய வாழ்க்கையை பார்த்தீர்கள் என்றால் மிகவும் கொடுமையான கோரமான ஒரு காரியம். இதை குறித்து நாம் மார்க்கு 5ஆம் அதிகாரத்தில் முதல் 14 வசனங்களிலே பார்க்கின்றோம். அதை நான் இப்பொழுது ஆராய்ச்சி செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் பழைய மனிதனை களைந்து போட்டு புதிய மனிதனை பார்க்க வேண்டும் என்று விரும்பின காரணத்தினாலே பழைய மனிதனுடைய அந்த வாழ்க்கை, கோர வாழ்க்கை, அதை நான் ஒதுக்கி வைத்து விடுகிறேன். ஆனால் நடந்தது என்ன, அதை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். மார்க் 5ஆம் அதிகாரத்தின் முதல் 14 வசனங்களை நீங்கள் பிறகு ஆராய்ந்து பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசிக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனத்தை வாசியுங்களேன். 3ஆம் வசனம். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஏன் சங்கிலிகளினாலே கட்ட வேண்டும்? பொதுவாக விலங்குகளைத்தானே சங்கிலிகளினால் கட்டுவார்கள் இல்லையா? கொடுமையான விலங்குகள், கொடூர விலங்குகளை சங்கிலிகளினாலே கட்டுவது உண்டு. நாம் வளர்ப்பு பிராணிகளை கூட சில நேரங்களிலே சங்கிலிகளினாலே கட்டுவது உண்டு. ஏன் அதை சங்கிலிகளினாலே கட்டுகின்றோம்? காரணம் என்ன? மூர்க்கத்தனமா ஆயிருவாங்க சார், அதனால சங்கிலியில கட்டுவோம். மூர்க்கத்தனமாக, அருமையான வார்த்தையை பயன்படுத்தினார்கள் சுலோச்சனா சிஸ்டர், ரொம்ப அழகான வார்த்தை. மூர்க்கத்தனமான ஒரு தாக்குதலை உண்டு பண்ணுகின்ற ஒரு கொடிய விலங்கு. வீட்டு பிராணிகளை பொதுவாக நாம் சங்கிலிகளினாலே மாட்டை கட்டி போடுவாங்க, ஆட்டை கட்டி போடுவாங்க. ஏன் வீட்டு பிராணிகளை கூட, செல்ல பிராணிகளை கூட சில நேரங்களில் கட்டி போடுவது வழக்கம். அப்படி என்றால் காட்டு மிருகங்களை கட்டாமல் விட்டுவிட்டால் என்ன நடக்கும்? உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும். தேவ பிள்ளைகளை, பிசாசை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கட்டச் சொல்லி இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது துரத்துகின்றார். இப்பொழுது அவன் கட்டப்பட மாட்டான். ஆனால் பின்னாளிலே அவன் 1000 வருடம் ஒரு பாதாளத்திலே கட்டி அவனை தள்ளப் போகின்றார். ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இந்த பிசாசை ஆண்டவர் 1000 வருடமாக கட்டி தள்ளி உள்ளே அடைக்கப் போகின்றார். அந்த 1000 வருட அரசாட்சி குறித்து நாம் மற்றொரு நாளிலே ஆழமாக பார்க்கலாமே. பாருங்கள், இதை குறித்து நாம் பார்க்க போகின்றோம். அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஏற்கனவே நான் இதை குறித்து சொல்லி இருந்தாலும் மறுபடியும் நினைவுபடுத்தப்படுகிறேன். 2 பேதுரு புத்தகத்திற்கு செல்லலாம், நிருபத்திற்கு. 2 பேதுரு நிருபத்தினுடைய 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா யாராவது? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பாவம் செய்த தூதர்களை தேவன் என்ன செய்யலையா? தப்ப விடவில்லை. யார் இவர்கள்? மனிதர்கள் அல்ல, தேவ தூதர்கள். ஹல்லேலூயா. பாவம் செய்த தூதர்கள். பாவம் செய்த தூதர்களுக்கு இந்த நிலைமைன்னா மனுஷனை விட்டு வச்சிருக்கிறார்.
என்னை பொறுத்தவரை நிறைய மனுஷனை கட்டி வைக்கணும் பாத்துங்க. இந்த பாவம் செய்த தூதர்களை விட மோசமான தூதர்கள்லாம் இருக்கிறான் இங்க, ஆளுங்க இருக்கிறான் அங்க. காட்டு ஜீவன்களை விட மோசமான ஜீவன்கள் மனிதர்கள் என்கின்ற பெயரில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்யணும்? கட்டி வைக்க வேண்டும், கட்டி வைக்க வேண்டும். பொதுவா கிராமப்புறங்கள்ல திருடர்களை கண்டுபிடித்து விட்டால் என்ன செய்வாங்க? இன்னும் இந்த பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நகர்ப்புறங்கள் தான் விட்டுறாங்க அப்படியே. நகர்ப்புறங்களையும் பிடிச்சா என்ன செய்யறாங்க? மரத்துல கட்டி வச்சு, இல்லையா? உண்மைதானே? மனசுல இந்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் எப்பேற்பட்ட தேவனை நாம் வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சற்று ஆராய வேண்டும். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் மன்னித்து விடுகிறார், மறந்து விடுகிறார் என்று. அல்ல, அவன் நியாயம் தீர்ப்பு செய்ய போகின்றார். ஒரு நாளிலே அவன் நியாயம் தீர்க்க வரப்போகிறார். அப்பொழுது நாம் எங்கே போக போகிறோம் என்பதான ஒரு கேள்வி, என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான ஒரு ஆராய்ச்சி அல்லது ஒரு நம்மை நாம் சோதித்து பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இது அமைந்திருக்கிறது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்ன செய்யறாராம்? அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி, அப்படி ஒரு மூர்க்கமாக இருந்த ஒரு மனிதனை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் பாருங்க, சுகப்படுத்திருக்கிறார். ஏன் இப்படி அவன் சங்கிலிகளினாலே கட்டப்பட்டிருந்தான் தெரியுமா? கட்ட வேண்டியதாக இருந்தது தெரியுமா? அவனுக்குள்ளே அசுத்த ஆவிகள். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பாட்டில்ல நல்ல தண்ணி இருந்தா அது குடி தண்ணீர் பாட்டில். வேற ஒரு பானத்தை ஊற்றினோம்னா அந்த பானத்திற்குரிய பெயரை அது தாங்கி நிற்கிறது, குளிர்பான பாட்டில், இல்லையா? ஆமா, ஏன்னா ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படி அந்த ட்ரிங்க்ஸை பொறுத்துதான் அந்த பாட்டிலுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அது போன்று நம்முடைய உடல் இது மண்பாண்டம் போன்றது. இதிலே நாம் தூய ஆவியை பெற்றிருக்கிறோமா, தீய ஆவி உள்ளே இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நமக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்கிறதா, வேறு தண்ணீர் இருக்கிறதா? நாம் வாயிலிருந்து வருகின்ற ஊற்று ஜீவ ஊற்றாக இருக்கிறதா, அது பிறருக்கு பயன்படுகிறதா என்பதை ஆராய வேண்டும். அன்பு தெய்வ பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட நீரை வெளியே ஊற்றிவிட்டு ஜீவ தண்ணீரை ஊற்றி அவளை அனுப்புகிறார் சுவிசேஷம் சொல். ஆமென். இன்றைக்கு நீங்களும் நானும் சுவிசேஷத்தை சொல்வதற்கு முன்னால் நம்முடைய பழைய மனிதனை வெளியே ஏற்றிவிட்டு, வெளியே துரத்தி விட்டு புதிய மனிதனாக போகின்ற பொழுது மாற்றம்தான் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய சுவிசேஷத்தை காது கொடுத்து மக்கள் கேட்பார்கள். இல்லை என்றால் கேட்க மாட்டார்கள். இப்பொழுது இந்த லேகியோனை குறித்து பார்க்கலாமா? அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாதிருந்தது. வாசியங்கள் 4. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவனை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. ஆனால் ஒருவரால் முடிந்தது. யார் அவர்? இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல அடக்க முடியாத ஒருவனை அடக்க முடியும் என்றார். அதற்கு ஒருவர் தேவை, அவர் இயேசு கிறிஸ்து. இந்த தேசத்திலே, குறிப்பாக இந்திய தேசத்திலே நாம் வசித்து வருகின்ற இந்திய திருநாட்டிலே என்ன நடக்கிறது? அநேக கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியங்களுக்கு என் திருச்சபைகளிலும் நாம் வேலை பார்க்கின்ற இடங்களிலும் என்ன காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது? அவர்களை அடக்க ஒருவனாலும் கூடாதிருந்தாலும் கூட அவர்களை அடக்குவதற்கு ஒருவர் இருக்கிறார். ஆமென். That is Jesus Christ. Hallelujah சொல்லாமா? அவர்களை அடக்குவதற்கு ஒருவர் தேவை, அவர் இயேசு கிறிஸ்து. பாருங்கள் என்ன நடக்கிறது. அவன் 5ஆம் வசனம் வாசிங்க. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். அன்பு தேவ பிள்ளைகளே, கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தான். இந்த அருமையான நாளிலே காயப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய நம்மை, நம்மால் பிறர் காயப்படுகின்றார்கள். சில நேரங்களில் நம்மால் நாமே காயப்படுகிறோம்.
நம்மால் நாமே காயப்படுகிறோம். அதற்கு ஆண்டவர் இந்த நாளிலே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க விரும்புகிறார். Don't spoil yourself. Don't hurt yourself. உன்னை நீயே காயப்படுத்திக் கொள்ள வேண்டாம். உனக்கு நான் ஒரு மாற்று ஏற்பாடு செய்கிறேன். உனக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கெட்ட நீரை வெளியேற்றிவிட்டு, கெட்ட தண்ணீரை வெளியேற்றிவிட்டு உனக்குள் ஜீவ தண்ணீரை ஊற்றுகின்றேன். நீ புதிய மனிதனாக, புதிய மனுஷியாக, புதிய ஒரு சுபாவத்தோடு, புதிய கிருபையோடு, புதிய மார்க்கத்தை, புதிய ஊழிய பாதையை எல்லாம் புதியது. பாருங்கள், 2025 வருடத்தை முடித்து விட்டு 2026 என்கின்ற புதிய ஆண்டை நமக்கு கொடுத்தார் அல்லவா? அப்படியான புதிய சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, புதிய கிருபை, இவரை நமக்கு ஆண்டவர் இந்த வருடத்திலே அளித்து புதிய ஊழிய பாதை மேம்படுத்த சித்தம் கொண்டவராக இருக்கிறார். சரி, பாருங்கள், கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்திக் கொண்டிருந்தார். 6ஆம் வசனம் வாசிக்கிறீங்களா? அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பாருங்க, இங்க என்ன நடக்கிறது என்பதை பார்க்கலாம். இங்கு ஒரு காரியம் நடக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிகுந்த சத்தமிட்டு சொன்னான் என்று சொன்ன பிறகு அங்கு நடக்கின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு என்ன நடந்திருக்கிறது அதை பார்க்கலாம். ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே, இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, உன் பெயர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாதபடிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். இங்க நடந்த காரியத்தை பாருங்கள், என்ன நடந்திருக்கிறது என்பதை பார்த்தால், இயேசு சுவாமி சொல்லி இருக்கிறார், ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்தாவியே, இந்த மனிதனை விட்டு புறப்பட்டு போ. அப்படின்னா என்ன செய்யறாரு பாருங்க, அவர் தண்ணீரை வெளியேற்றுகின்றார். கெட்ட தண்ணீரை, இல்லையா, தேவையில்லாத ஒரு தண்ணீரை அவர் வெளியேற்றுகின்றார். அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற இந்த வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுடைய பழைய மனிதன் மாற வேண்டும். புதிய மனிதன் உங்களுக்கு அவசியமாகிறார். அந்த புதிய மனிதன் யார் தெரியுமா? இயேசு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வர வேண்டும். அவருடைய வார்த்தை, ஜீவ தண்ணீர் உங்களுக்குள்ளாக, எனக்குள்ளாக, நமக்குள்ளாக ஊற்றப்படுகின்ற பொழுது நாம் புதிய மனிதர்களாக மாறுகின்றோம். நாம் புதிதாக பிறக்க வேண்டும். புதிய பிறப்பு, மறு ஜென்மம் அல்லது மறு பிறப்பு, இதுதான் மறு ஜென்மம்னு சொல்றோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த வாழ்க்கையிலேயே 2 பிறப்புகள் இருக்கிறது. ஒன்று சரீர பிறப்பு, இன்னொன்று மறுபிறப்பு, ரீபர்த். You must be born again. இதைத்தான் பாருங்கள், நிக்கோதேமுடன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசுகிறதை நாம் பார்க்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு ஒரு பரிசேயனாக வந்தான். பரிசேயர்களை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நல்ல ஒரு புரிதல் இல்லை. புரிதல் என்று சொல்ல மாட்டேன், அவளை பற்றி நல்ல ஒப்பீனியன், எண்ணம் இல்லை. அவளை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஐயோ மாயக்காரராகிய பரிசேயர் என்று சொல்லி எத்தனையோ முறை அவர் மத்திய 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் பிறகு வாசித்து பாருங்கள். பரிசேயரை குறித்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன், கருத்து இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட நிக்கோதேமு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் இரவு நேரத்தில் வருகின்ற பொழுது, நீ மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றார். அவன் மறுபடியும் பிறந்த காரணத்தினாலே தான் பாருங்கள் என்ன செய்கின்றார். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியம் நடந்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு பிறகு நாம் இங்கு திரும்ப வந்து விடலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் என்று நான் நினைவுபடுத்துகிறேன். அங்கு அவர் என்ன செய்கிறார் பாருங்கள். 19 39 யாரா வாசிங்க.
ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். பொதுவாக இந்த நிக்கோதேமு என்கின்றவர் யார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அவர் யார்? பரிசேயன் என்கின்ற வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு அந்த வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை. ஆனால் நீங்கள் யோவான் 3ஆம் அதிகாரத்திற்கு சென்றீர்கள் என்றால் அங்கு அந்த வார்த்தை இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். யோவான் 3:1. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன். நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன். இங்க அந்த வார்த்தை இருக்கா பாத்தீங்களா? நிக்கோதேமு என்பவன் எது பயிற்சி? பரிசை என்ற வார்த்தைக்கு காரணம். எந்த பரிசேயர்களும் இந்த வேலை செய்ய மாட்டாங்க. அவன் மனம் மாறினவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய உள்ளத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே, மறுபடியும் பிறந்த பிறப்பின் அனுபவத்தை பெற்ற காரணத்தினாலே இயேசு சாமிக்கு தன்னால் முடிந்த ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன செய்கிறார் பாருங்கள். ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசு நிலத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். 100 ராத்தல் என்பது அதனுடைய மதிப்பு நமக்கு நீங்கள் போட்டு பார்க்கலாம். ஒரு ராத்தலுக்கே பாருங்க எவ்வளவு அதனுடைய மதிப்பை பார்க்கலாம். கொஞ்சம் கணக்கு போட்டு பார்க்கலாம். அவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் யோவான் 11ஆம் அதிகாரம் யோவான் 12 வாசிங்க. 3. அப்பொழுது மரியாள் வெளியேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தார். அந்த வீடு முழுவதும் ஸ்தலத்தின் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. இந்த மரியாள் என்கின்ற இந்த ஒரு பெண் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன கொண்டு வந்தார்? ஒரு ராத்தல் தைலம், வாசனைகள திரவிய தைலம். விலையேற பெற்ற, என்ன போட்டிருக்கு? விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் எவ்வளவு? ஒரு ராத்தல். ஒரு ராத்தல். இப்ப இந்த ஒரு ராத்தலுக்கு மதிப்பு என்ன என்பதை 5ஆம் வசனத்திலே பார்க்கலாம். இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றார். எவ்வளவு பணம்? 300 பணம். 300 பணம். 300 பணம். இந்த 300 பணம் சாதாரண காசா? இருக்க முடியாது. ஏனென்றால் இதை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்றால் யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்லலாம். யோவான் 6ஆம் அதிகாரத்திற்கு சென்றால் அங்கு ஒரு கணக்கு நமக்கு தெரியும். இதெல்லாம் பாருங்க, ஒரு சின்ன கணக்கு போடலாம். 7ஆம் வசனம் 6:7. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே. 200 பணம் அப்பம் யாருக்கு? எவ்வளவு பேர் இருக்காங்க? 5000 பேர். 5000 பேர். அடுத்து வருது 10ஆம் வசனத்துல. 5000 பேருக்கு 200 பணம் இல்லையா? சரி, அப்படி இருந்தா ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கணக்கு போடுறாங்க சீடர்கள். குறிப்பாக பிலிப்பு என்பவர் இங்கு அதை பேசுறார். ஆனால் இந்த சகோதரி ஒரு ராத்தல் விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்ற தைலம். சரி, இந்த ஸ்திரீ 300 பணத்துக்கு விற்கிறாங்க. விற்கலாம், அதனுடைய மதிப்பு 300 பணம் இல்லையா? சரி, இந்த 300 பணம் என்பது 200 பணத்திற்கு மேலானது அப்படின்னு அங்க 200 பணத்துக்கு 5000 பேருக்கு சாப்பாடு போடலாம்னா 300 பணத்துக்கு எவ்வளவு பேருக்கு சாப்பாடு போடலாம்? இன்னும் கூட போகலாம். 7500 பேர். சும்மா சாதாரணமா கணக்கு போடுங்க. சரியா? சரி, ஒரு 7500 பேர். இப்போ இந்த நிக்கோதேமு கிட்ட வருவோம். இவர் எவ்வளவு கொண்டு வராரு? 100 ராத்தல். 100 ராத்தல். ஒரு ராத்தலுக்கே
300, 7500 பேருக்கு சாப்பாடு. கணக்கு போடுறேன். இவர் எவ்வளவு பேருக்கு போடலாம்? அப்ப கணக்கே இல்லை. எவ்வளவு பேர்? 100 மடங்கு, 100 நாட்கள் கொண்டு வரார். ஒரு பரிச்சையன் இந்த அளவிற்கு லாவிஷா ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? அவ்வளவு ஒரு விலை மதிப்பு, விலையேற பெற்ற என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நிக்கோதேம் எப்படி யோசித்திருப்பார் என்று நான் என்னுடைய புரிதலில் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விட்டாரே, விலையேற பெற்ற ரத்தம். அதற்கு முன்னால் நான் வைத்திருக்கக்கூடிய இந்த 100 ராத்தல் எம்மாத்திரம்? இந்த 100 ராத்தல், அதற்கு விலை நாம் கணக்கு போட்டு இந்த உலகத்துல கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். இவ்வளவு காசு, இவ்வளவு பேருக்கு போடலாம், இவ்வளவு. ஆண்டவர் தன்னுடைய ஜீவனையை கொடுத்தார். அதற்கு விலையே கிடையாது. விலை மதிப்பு விலையேற பெற்றது. அதுக்கு விலை இருக்கிறது. அது அந்த விலையை நம்மளால கணக்கு போட்டு சொல்ல முடியாது. ஆனால் அதை எப்படி கொடுக்கிறார் தெரியுமா? இலவசமாக கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய ஊழியத்தை விலை பேசுகிறார்கள், அதற்கு கூலி பேசுகிறார்கள். இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறார்கள். இவ்வளவு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று சபைகளிலும் நிர்பந்தம் செய்கிறார்கள். ஆனால் இவர்களோ எந்த விதமான நிர்பந்தமும் இல்லாமல் தங்களிடம் இருக்கின்ற ஒரு ஏழை விதவை தனக்கு உண்டான, தன் ஆஸ்திகளுக்கு உண்டான 2 துட்டுகளையும் போட்டு விட்டார். அங்க டைட் கணக்கெல்லாம் இல்லை, தசமபாகம் என்கின்ற கட்டாயமெல்லாம் அங்க இல்லை. இயேசுவை உண்மையிலே நேசிக்கின்ற மக்கள். சரி, இப்ப பாருங்க, சங்கிலிகளினாலே கட்ட முடியவில்லை, மனமாற்றம். பாருங்க எப்படி மாறிவிட்டார் பாருங்கள் இந்த மனிதர். இவர் எப்படி இந்த லேகியோன் என்கின்ற அந்த ஒரு மனிதன் எப்படி மாறிவிட்டான் பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மாற்றி விடுகிறார், வஸ்திரம் தரித்தவனாக. அந்த வஸ்திரம் தரிக்கின்ற அந்த மனிதன் புத்தி தெளிந்து என்ன செய்கிறான் என்பதை இங்கு பார்க்கலாம், வாசிக்கலாம். மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து, புத்தி தெளிந்து உட்கார்ந்து, அவன் உட்கார மாட்டான் ஒரு இடமா, இப்ப உட்கார்ந்துட்டான், புத்தி தெளிஞ்சிருச்சு. கண்டு பயந்தார்கள்னு போட்டிருக்கு. கண்டு பயந்தார்கள். முதல்ல பயப்படுறாங்க. ஏன்? அவனை எப்படி பார்த்தவர்கள் இன்றைக்கு எப்படி பார்க்கிறாங்க? பெரிய மாற்றம். இயேசுவிடம் வருகின்றவர்கள் பெரிய மாற்றத்தோடு செல்கின்றார்கள். சமாரிய பெண், நிக்கோதேமு, மரியாள், ஏன் சகேயு, சவுல் பவுலாக மாறி போனார், பேதுரு, எத்தனையோ நபர்களை பேசலாம். ஐயா, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போய்விடும் என்று சொன்ன அந்த பேதுருவை ஆண்டவர் விடவில்லை. இன்றைக்கு உங்களையும் என்னையும் புதிய மனிதனாக, புதிய சுவிசேஷகியாக, சுவிசேஷகர்களாக மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். வாசிக்கலாமா? தொடர்ந்து பார்க்கலாம். 18ஆம் வசனம், 16, மார்க்கு 5:16. பிசாசுகள் பிடித்திருந்தவனுக்கும் பன்றிகளுக்கும் சம்பவித்ததை கண்டவர்களும் அவர்களுக்கு விவரமாய் சொன்னார்கள். அப்படியே அவர்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கினார்கள். இப்பொழுது 18 வாசிக்கலாமா? அப்படியே அவர் படவிலே ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவர் படவில் ஏறுகிற போது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படிக்கு, அவரோடே கூட இருக்கும்படிக்கு. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் அவரோடு இருக்க முடியாது. அவர் நம்மோடு இருக்கலாம், இருப்பார். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் பரமேறி சென்றிருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு தேற்றரவாளன் இன்றைக்கு நம்மை தேற்றிக் கொண்டிருக்கிறார், வழி நடத்தி கொண்டிருக்கிறார், சகல சத்தியத்திற்குள் நடத்துகிறார், போதிக்கிறார். இவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் தன்னோடு, தான் அவரோடு, இயேசுவோடு இருக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். பாருங்கள் என்ன கேட்கிறான் பாருங்கள் 18ஆம் வசனத்துல. அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடே கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். தனக்கு
உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். அவர் என்ன சொல்றாரு பாருங்கள், பதில் இயேசுசாமி என்ன சொல்றாருன்றது பாருங்க. 19ஆம் வசனம். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், பாத்தீங்களா, சில நேரங்கள்ல நாம ஜெபிக்கிற ஜெபமானது நமக்கு என்ன கிடைக்க மாட்டேங்குது, உத்தரவு கொடுக்கப்படாதபடி ஆண்டவர் அதை நோ என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் எஸ் சொல்லிட்டாருன்னா அப்புறம் அவருடைய சித்தத்திற்கு அங்கு ஒரு வழி இல்லாமல் போய்விடும் அல்லவா? இவன் ஒரு நல்ல ஜெபத்தை கேட்கிறான். என்ன ஜெபம்? வேண்டிக் கொள்கிறான். இட்ஸ் அ பிரேயர், இட்ஸ் அ பெட்டிஷன். இது ஒரு விண்ணப்பம். என்ன செய்யறார் பாருங்க, வேண்டிக் கொள்ள தொடங்கி வேண்டிக் கொண்டான் பாருங்க. அப்படி அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோட கூட இருக்கும்படிக்கு தனக்கு உத்தரவு கொடுக்க அவரை வேண்டிக் கொண்டான். பாருங்க, இது சேஞ்ச் பாத்தீங்களா? இனி பிசாசு அவனை தொந்தரவு செய்ய முடியாது. அவன் நினைக்கின்றான் இயேசுவோடு தான் எப்பொழுது இருக்க வேண்டும் என்று. இயேசு சொன்னார், இல்ல, என்னுடைய சித்தம் அது அல்ல. நீ என்னோடு இருக்க முடியாது. என்னோடு இருப்பவர்கள் யார்? யாராவது சொல்லுவீங்களா? என்னோடு இருப்பவர்கள் யார் என்று இயேசுசாமி விரும்பி இருக்கிறார். அவரோடு இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள். பாருங்க, சீடர்கள் இல்லையா? லூக்காது நற்செய்தி நூல் என்று கருதுகிறேன். தம்மோடு இருக்கோம் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. 10ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தையை நான் பார்க்க முடியவில்லை. அவர் சீடர்களை தெரிந்தெடுக்கிறார். மத்திய 10 1ஆம் அதிகாரம், அங்கு அந்த வார்த்தை இல்லை. ஒருவேளை மார்க்கு, லூக்கா போன்ற சுவிசேஷ புத்தகங்களில் நாம் தேடினால் அங்கு ஒரு வார்த்தை இருப்பதை நாம் பார்க்க முடியும். 12 சீடர்களை அவர் தெரிந்தெடுக்கிறார். லூக்கா எழுதின நற்செய்தி நூலுக்கு செல்லலாமா? 4ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியவில்லை. 6 எஸ், அங்கு இருக்கிறது. ஆனால் அங்கு அந்த வார்த்தையை பார்க்க முடியவில்லை. மார்க்கு நற்செய்தி நூலுக்கு செல்லலாமா? வேண்டாம் என்று அவர் சொல்லி எங்க அனுப்புகிறார்? உன்னுடைய இனத்தாருக்கு நீ போய் இந்த காரியத்தை சொல் என்று சொல்லுகிறார். வாசிக்கலாமா? மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலே 19-20 இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். யாருக்கு சொல்ல வேண்டியது அவசியமாயிருச்சு? உன் இனத்தார், உன் வீடு, உன் இனத்தார், உன் வீடு, அவங்க கிட்ட போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னார். இதை சமாரிய பெண் செய்தால் பாருங்கள். நான் செய்த எல்லாவற்றையும் அவர் எனக்கு சொன்னார் என்று சொல்லி அறிவிக்கின்றாள். யாரிடம் அறிவிக்கின்றால்? தன்னுடைய இனத்தார், தன்னுடைய கிராமத்து ஜனங்கள் இல்லைங்களா? சமாரிய பெண் தன்னுடைய கிராமத்து மக்களிடம் தனக்கு நேரிட்ட காரியத்தை 39ஆம் வசனம், யோவான் 4:39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீ நிமித்தமாக, அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியில் அநேகர் அவர் பேரில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். நாம் பிறருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்காத வரையிலே மற்ற மக்களுக்கு இயேசுவின் மீது விசுவாசம் வராது, விசுவாசம் வைக்க மாட்டார்கள். அது மாத்திரமல்ல, நம்முடைய பழைய வாழ்க்கை மாறி புதிய வாழ்க்கை நமக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் அருளப்படுகின்ற பொழுது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய பழைய நிலைமை மாறி புதிய ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் அடி எடுத்து வைக்கின்ற பொழுது
நாம் சொல்லுகின்ற வார்த்தையை நம்மை பார்க்கின்ற ஜனங்கள் உண்மையில் இயேசு நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை பார்த்தவர்கள் மாற வேண்டும். இந்த சமாரிய பெண் பாருங்கள், பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு அவள் புதிய ஒரு சிருஷ்டியாக அவள் உருவெடுத்து அந்த கிராமத்து ஜனங்களுக்கு, சமாரிய என்கின்ற அந்த கிராமத்து அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுகின்ற அளவிற்கு அவள் அந்த சாட்சியை அங்கு சொல்லி இருக்கிறாள். இங்கு பாருங்கள், மார்க் 5ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்பொழுது மார்க் 5:20. அந்தபடி அவன் போய் கீழ்ப்படுகிறான் பாருங்க. உங்க கூடயே நான் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்ட அந்த லேகியோனுக்கு, அந்த பிசாசு பிடித்தவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உத்தரவு கொடுக்கவில்லை. என்ன சொல்றாரு? நீ உன் இனத்தார் இடத்திற்கு போ. அந்தப்படி அவன் போய், சொல்லுங்க வாசிங்க. இயேசு தனக்கு செய்தவைகளை எல்லாம் தெக்கப்போலி என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான். சுவிசேஷத்தை ஆரம்பிச்சிட்டான் பாருங்க. இவாஞ்சலிசம் ஆரம்பிச்சிட்டான். எங்க? தெக்கப்போலி என்கின்ற அந்த நகரம். தெக்கப்போலினா என்ன தெரியுமா? டெக்கா என்றால் 10 என்று அர்த்தம். டெக்கா, டிசம்பர் 10, டெக்கா, டெசிமல், இந்த வார்த்தையெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? 10. இந்த டெக்கா போலி, போலினா நகரம், 10 நகரங்கள் கொண்ட ஒரு நகரம். அந்த நகரத்திற்கு அனுப்பிவிட்டார். இவன் இயேசுவோடு இருந்திருந்தால் சுவிசேஷம் பரவாது. இவன் அனுப்பப்பட்டால்தான். அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன பொருள்? யாரோ சொல்லுவீங்களா? அப்பாசுல்ஸ், அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன பொருள்? யாரோ சொல்லுவீங்களா? நம்ம நிசப்தமா இருக்கு, ஆன்சர் வரல. சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர் இல்ல, அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள் என்று பொருள். அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர்கள், சென்ட், those who are sent, அனுப்பப்பட வேண்டும். இந்த பிசாசு பிடித்தவன் அனுப்பப்பட்டான். இயேசு அவரோடு அவனை வைத்துக் கொள்ளவில்லை, அனுப்பிவிட்டார். போ, நீ போய் சுவிசேஷத்தை அறிவி, இந்த ஜீவ தண்ணீரை பிறருக்கும் கொடு, இந்த ஜீவ ஊற்று பிறருக்கு தேவை என்று சொல்லி, இப்பொழுது இந்த ஜீவ ஊற்று எங்கு பாய்கிறது தெரியுமா? தெக்கப்போலி என்கின்ற அந்த ஊரிலே பாய்கிறது. உன் ஊற்றுக்கண் வெளியிலும் உன்னுடைய துறவு தண்ணீர் வாய்க்கால் பிற ஊர்களுக்கும் போய் சேர வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார் தெரியுமா? நாம் பெற்ற இந்த இன்பம், ஜீவ தண்ணீர், இது பிறருக்கும் பாய வேண்டும். ஆமென். பிறருக்கும் அது ஊற்றப்பட வேண்டும். ஜீவ ஊற்று நம்மிடத்தில் இருக்கிறது. அந்த ஜீவ ஊற்றை பிறரும் பருகி அந்த ஜீவ ஊற்றில் பானம் பண்ணி அவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், தெக்கப்போலி என்கின்ற நாட்டிலே பிரசித்தம் பண்ண தொடங்கினான். இப்ப என்ன நடக்குதாங்க? ஒரு வசனம் இருக்கு பாருங்க. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் என்கின்ற வார்த்தை இருக்கிறது. அதுக்கு முன்னாடி 15ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை பாருங்க. அவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். இங்க என்ன போட்டிருக்கு? ஆச்சரியப்பட்டார்கள். பயம் ஆச்சரியமாக மாற வேண்டும். பயம் ஆச்சரியமாக மாற வேண்டும். ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு சாமி 12 வயசுல பாருங்க, அவர் தேவாலயத்தில் இருந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் போட்டிருக்கு. வாசிக்கலாமா? அங்க போட்டிருக்கு பாருங்க. 12 வயதுல தேவாலயத்தில் இருந்ததை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 48 வாசிங்க. லூக்கா 2:48. தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இங்க என்ன நடக்கிறது? மார்க் 5ஆம் அதிகாரத்துல
மார்க்கு 5. அவரை கண்டவர்கள் புத்தி தெளிந்திருக்கிறத பார்த்து முதல்ல பயந்தார்கள். ஆனால் இந்த பிசாசு பிடித்தவன் பிரசித்தம் பண்ண தொடங்கின பொழுது அவரை பார்த்து, அந்த மனிதனை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் பார்த்து பிரமிக்க வேண்டும் இந்த உலகம், ஆச்சரியப்பட வேண்டும். அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்துக்கு செல்லாமா? அங்கு என்ன நடக்கிறது என்பதை பாருங்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அங்க இருக்கு பாருங்க, அந்த ஆச்சரியப்பட்டு ஒரு வார்த்தை இருக்கு. அப்போஸ்தலர் 4:13. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். இந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். ஆனால் அந்த பிசாசு பிடித்தவன் இயேசுவோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் இயேசு அதை அவனுக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கவில்லை. மாறாக அவனை அனுப்பிவிட்டார். எதற்காக அனுப்பினார்? தனக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று. நாமும் இந்த புதிய ஆண்டிலே அநேகருக்கு இந்த இயேசு சுவாமியை, நமக்கு செய்த நன்மைகளை, அவர் இந்த உலகத்திற்கு செய்த மகா பெரிய ரட்சிப்பை, கிருபையை, மீட்பை, அந்த செய்தியை பிறருக்கு அறிவித்து ஜீவ தண்ணீரை பிறரும் பருக நாம் ஒரு கருவிகளாக செயல்பட ஆண்டவர் நமக்கு கிருபை மத்தால் செய்வாராக. உங்கள் ஏகப்பட்டவர்கள் ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.